மக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னையில் 50 இடங்களில் கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம்கள் திறப்பு. மெரினாவில் குடிநீர் ஏடிஎம்மை திறந்து வைத்து குடிநீர் பிடித்து அருந்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவிக, அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, அடையாறு, கோடம்பாக்கம், வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் உண்ணாவிரதம். கே.பி. முனுசாமி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபி ஜெயராமை பணியிடை நீக்கம் செய்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்வது பற்றி நாளை உரிய விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காவல்துறைக்கு நோட்டீஸ். இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பால் மீண்டும் டெல்லிக்கு திரும்பி வந்தது ஏர் இந்தியா விமானம். பாலியில் தரையிறங்காமல் பயணிகளுடன் பாதுகாப்பாக டெல்லியில் தரையிறக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையே 6வது நாளாக நீடிக்கும் சண்டை. மத்திய கிழக்கிற்கு மேலும் போர் விமானங்களை அனுப்பும் அமெரிக்கா. ஜெருசலேமில் உள்ள தூதரகத்தை 3 நாட்களுக்கு மூடியது அமெரிக்கா. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தீவிரமடையும் என்பதால் நடவடிக்கை. பாகிஸ்தான் விவகாரத்தில் மத்தியஸ்ததை இந்தியா ஒருபோதும் ஏற்காது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம். சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்ததால் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி விளக்கம். தான் சண்டையை நிறுத்தியதாக பலமுறை பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் விளக்கம் அளித்தார் பிரதமர் மோடி. திண்டுக்கல் அருகே அட்டை பெட்டிக்குள் ரத்த காயத்துடன் ஆண் சடலம் கண்டெடுப்பு. 3 நாட்களில் 2 மர்ம கொலைகளால் திண்டுக்கல்லில் பரபரப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் விலை மீண்டும் 74,000 தொட்டது. கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 12,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தும் 12,000 கன அடியாக அதிகரிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். போதிய பேருந்து வசதி செய்து தர கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஈரான் கையில் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு G7 நாடுகள் ஆதரவு. கனடாவில் நடைபெற்ற மாநாட்டில் G7 நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை வெளியீடு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எகிப்து, சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட 20 இஸ்லாமிய நாடுகள் கண்டனம். சர்வதேச சட்டங்களுக்கும் ஐநா வழிகாட்டுதல்களுக்கும் எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. யுபிஎஸ்சி மெயின் தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. தமிழ்நாடு அரசின் குடிமைப் பணி பயிற்சி மையத்தில் கட்டணமில்லா உண்டு உறைவிட வசதியுடன் பயிற்சி அளிக்க ஏற்பாடு. ஒட்டன்சத்திரம் அருகே குடும்ப தகராறில் விபரீத முடிவு.
இரு குழந்தைகளை கொன்று இரு பெண்கள் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். எர்ணாகுளம் அருகே கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு, ஊருக்குள் புகுந்த கடல் நீர். மழைக்கு மத்தியில் இடுப்பளவு தண்ணீரில் உடைமைகளை காப்பாற்ற போராடிய மக்கள். தாய்லாந்து கம்போடியா இடையே விஸ்வரூபம் எடுக்கும் எல்லை பிரச்சினை. தாய்லாந்து பழங்கள் காய்கறிகள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என கம்போடியா எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது. மேற்கு வங்கம் ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.